بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في مكان آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தூதர், நமது உயிரிலும் மேலான பாசத்திற்குரிய இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும் மற்றும் இன்றைய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் திரளாக ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் இளைஞர்களை வழிநடத்தும் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழே இஸ்லாம் முந்தைய இளைஞர்களை எப்படி வழி நடத்தியது, எப்படி வழி நடத்தும், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அதற்கு நேர்மாற்றமாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிறிது இந்த இடத்திலே நாம் எல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் தனது வாழ்வில் 3 கட்டங்களை, பருவங்களை அடைகிறான். ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிக பருவம். இந்த 3 பருவத்தில் மிக முக்கியமானதும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பருவமும் எதுவென்றால் இந்த வாலிப பருவம் தான். காரணம், குழந்தை பருவத்தில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான முழு அறிவும் தெம்பும் நம்மிடத்தில் இருக்காது. வயோதிக பருவத்தில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான முழு அறிவு நமக்கு இருந்தாலும் உடல் அதற்கு ஒத்துழைக்காது. அப்போ முழு அறிவும்
தெம்பும் உடல் வாகும் உள்ள ஒரு பருவம், ஒரு காலகட்டம் எது அப்படின்னு சொன்னா இந்த வாலிப காலகட்டம் தான். இந்த வாலிபத்தை நாம் எப்படி பயிர் செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும்? நம்மை விட ஈமானிலே முந்திய முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாலிபத்தை பயிர் செய்தார்கள், பயன்படுத்தினார்கள்? இதை நாம் சிறிது இங்கே என்ன செய்யணுங்க, கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வாலிபத்தை சரியாக இறைவனுக்கு பிடித்த வழியில் கழிப்பது இருக்கிறதே, இது கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். நாம சரியா நடக்கலன்னா அந்த கத்தி நம்முடைய பாதத்தை பதம் பார்ப்பதை போன்று இந்த வாலிபமே நாளை மறுமையில் நமக்கு எதிராக நிற்கும், சரியா பயன்படுத்தாட்டா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தியை பாருங்கள். ஒரு மனிதனிடத்தில் நாளை மறுமை நாளில் 5 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். எப்படி மன்னரையில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று 3 கேள்விகள் அல்லது 4 கேள்விகள் கேட்கப்படுதோ, அதே மாதிரி மறுமையில மஹ்ஷர்ல கன்ஃபார்மான கொஸ்டின் 5 கொஸ்டின். நாம உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரணை வைத்திருப்பான் என்று நம்பியும் எதிர்பார்த்தும் தான் வாழ வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை தூய்மை அடையும். ஆனா அதே நேரத்தில் இந்த 5 கேள்விகள் கன்ஃபார்மா வரும். அந்த 5ல ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னாஹு, உனது இளமையை, உனது வாலிபத்தை நீ எங்கே கழித்தாய்? இதற்கான அந்த கணக்கு வழக்க அல்லாஹ்விடத்துல நம்ம ஒப்படைக்கணுங்க. எங்க கழித்தாய்? வியாபாரத்திலே நீ கழித்தாயா? தொழிலில் நீ கழித்தாயா? விளையாட்டிலே நீ கழித்தாயா? பொழுதுபோக்கிலே கழித்தாயா? இபாதத்திலே கழித்தாயா? இறைவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்கின்ற வழியில் நீ கழித்தாயா? அல்லது எதுல நீ கழிச்ச என்று அல்லாஹ்வால் நாம் அனைவருமே விசாரிக்கப்பட இருக்கிறோம். வாலிபத்தை அடைந்த எல்லோரும் இந்த கணக்கு வழக்கு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்து ஆகணும். அப்படின்னா இந்த வாலிபத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா நாம பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நாம் உணர்ந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த வாலிபத்தை சிறந்த முறையில், மார்க்கம் வழிகாட்டிய முறையில், இறைவனுக்கு பொருத்தமான முறையில் நாம் கழிப்போமானால், பயிர் செய்வோமானால், அல்லாஹ்விடத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த உயர்வும் கண்ணியமும் எத்தகையது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழல் தருகிறான் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார்களே, அந்த பட்டியலில் 2வது நபர் யாருன்னா வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதில் தன் இளமையை, வாலிபத்தை கழித்த இளைஞனுக்கு மறுமையில் மஹ்ஷர்ல நிழல் உண்டு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த கடுமையான, அந்த சிரமமான, உள்ளத்திலே ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளத்தில் ஒரு பயத்தையும் பயங்கரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த மஹ்ஷர் நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். சூரியன் 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த சமயத்தில், மக்கள் எல்லாம் வேர்வையிலே முங்கி அவதிப்படுகின்ற அந்த சமயத்தில் நமக்கு நிழல் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் சகோதரர்களே.
அப்படி நிழல் வேண்டும் என்றால் அதற்காக என்ன அமலை இந்த உலகத்திலே நாம் செய்கிறோம்? கொஞ்சம் நாம நிதானமா யோசிக்கணும். நிழல் பெறுவதற்கு நம்மிடத்தில் என்ன அமல் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா ஒரு 7 அமலை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இந்த 7 அமலையும் இன்ஷா அல்லாஹ் சேர்த்து மொத்தமா நம்ம கடைபிடிச்சா சிறப்பு. இந்த 7 மொத்தமா இல்லைன்னாலும் ஒரே ஒரு அமலை நாம் செய்தாவது அர்ஷினுடைய நிழலை நாம் என்ன செய்யணுங்க? மறுமையில கண்டிப்பாக பெறும். அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டின ஒரு வழிதான் நம்முடைய இளமையை, நம்முடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிப்பது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியிலே செலவழிப்பது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையை சரியாக கழிக்கின்றவனுக்கு இன்னொரு பெரிய சிறப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மனோ இச்சையின் பக்கம் சாயாத இளைஞனை நேசிக்கிறான். அப்படிங்க, மனோ இச்சையின் பக்கம் சாயாத அந்த இளைஞனை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்ச பிறகு உலகத்தில் வேற என்ன வேணும்? இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து பொறுப்பேற்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசமே நமக்கு கிடைத்து விட்டால் அன்புக்குரியவர்களே, அதை விட வேற என்ன தேவை இருக்கு? அந்த நேசம் நமக்கு உறுதியாக வேண்டும் என்றால் இந்த வாலிபத்தை என்ன செய்யணும்? சரியா கழிக்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம், மஹப்பத் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. எல்லாவற்றையும் விட அதுதான் பெரியது. அந்த நேசம் இந்த வாலிபத்தை சரியா கழிக்கிறவங்களுக்கு இருக்கு என்கிற சுப செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்றால் இந்த வாலிபத்தை பயிர் செய்வதிலே, பயன்படுத்துவதிலே நம்முடைய நிலை என்ன? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் வாலிபத்தை சரியாகத்தான் கழிக்கிறோமா? இறைவன் காட்டுகின்ற வழியில் தான் கழிக்கின்றோமா? மார்க்கம் சொல்லுகின்ற வழியில் தான் கழிக்கின்றோமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்குள்ள இளைஞர்கள் அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய இலக்குகள், அவர்களுடைய லட்சியங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மறுமையை மறந்ததாகவே இருக்கிறது, மார்க்கத்தை மறந்ததாகவே இருக்கிறது, ஈமானை மறந்ததாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஈமானிலே முந்திய நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த முஸ்லிம் இளைஞர்களை நாம் பாடமாக கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக, மாடலாக எடுத்துக்கொண்டு அது போன்ற வாழ்க்கையை வாழ நாம கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை இளைஞர்களை சொல்ல வேண்டும்? அந்த இளைஞர்களுடைய நோக்கங்கள், இலக்குகள் எதுவாக இருந்தது, நம்முடைய இளைஞர்களின் நோக்கங்கள், இலக்குகள் எதுவாக இருக்கிறது என்பதை சரித்திரத்தை படிக்கும் போது நமக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, திருமறை திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 இளைஞர்களை சுட்டி காட்டுகின்றார். அந்த 3 இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம எல்லாருக்குமே படிக்கணும். இறைவனால் திருமறை திருக்குரானில் புகழப்பட்ட 3 இளைஞர் கூட்டம், 3 இளைஞர்கள். இந்த 3இல் ஒருவராக நாம் இருக்கிறோமா? முதல் இளைஞர் யார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள். قالوا سمعنا فتى يذكرهم يقال له ابراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு எதிராக எடுத்த அந்த போராட்டத்தை இளைஞராக இருக்கும் போதுதான் ஆரம்பித்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை திருக்குரானிலே பதிவு செய்கிறார். நீங்க சொல்லுங்க பாப்போம், சிலை வழிபாட்டுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு, இணை வைப்புக்கு எதிராக, இறை நிராகரிப்பு, குஃப்ருக்கு எதிராக களம் இறங்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் எங்கே, எத்தனை பேர்? அல்லாஹ் திருக்குரான்ல இந்த வரலாற்று சம்பவத்தை எதுக்குங்க சொல்றான்?
வாலிபரா இருக்கும்போது ஷிர்க்கை எதிர்த்தாரு, வாலிபரா இருக்கும்போது அவர் சிலை வழிபாட்டை எதிர்த்தாரு என்பதை அல்லாஹ் ஏன் பதிவு செய்கிறான்? இதே இளமை காலத்தில், வாலிப காலத்தில் நீங்களும் நானும் அந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு தான் அல்லாஹ் பதிவு செய்யறான். சும்மா வரலாற கதை கேட்டு போறதுக்காக அல்லாஹ் இதை பதிவு செய்யவில்லை. சிலை வழிபாட்டுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக களம் இறங்க வேண்டும். அதுதான் இளைஞர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய லட்சியமாகவும் இலக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை எல்லாம் எங்கே கழிகிறது? ஒன்று, முழுக்க அவர்கள் வியாபாரத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள். அடுத்து அவர்களுடைய நேரம் எங்கே கழிகிறது? ஓய்வெடுக்கிறோம், வியாபாரத்திலே நாம் களைத்து விட்டோம், வியாபாரத்திலே நாம் டென்ஷன் ஆகிவிட்டோம், எனவே நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று ஓய்விலே அவர்களுடைய நேரங்கள் கழித்து விடுகிறது. அடுத்து நம்முடைய நேரங்கள் எங்கே கழிகிறது? வீணாக மக்களிடத்திலே பேசிக்கொண்டும் அரட்டை எடுத்துக்கொண்டும் இருப்பதிலே கழிகிறது. இப்படித்தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற இளைஞர்களாக நாம் உருவாக்க வேண்டும். முன்மாதிரிக்கே முன்மாதிரி இல்லையா அவரு? நமக்கெல்லாம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி என்றால், அந்த முன்மாதிரிக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முன்மாதிரி. அவர்கள் வாலிப நேரத்தில், இளமை பருவத்தில் சிலை வழிபாட்டுக்கு எதிரான, ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார்கள், களம் இறங்கினார்கள், அதற்காக பாடுபட்டார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். என்றால் இந்த இளைஞர் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாடம் இருக்குது, படிப்பினது. அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது இளைஞர் கூட்டம் எது தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. நபியே, குகையில் ஒதுக்கிய சில இளைஞர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் நபிக்கு ஞாபகம் ஊட்டுறான் பாருங்க. ஏங்க அந்த இளைஞர்களை நினைச்சு பார்க்கணும்? அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களுக்கு படிப்பினை இருக்கு. அந்த இளைஞரின் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நபிக்கு சொல்றான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? குகை தோழர்கள் என்று நாம, குகை தோழர் வரலாறு என்று நாம படிச்சிருக்கோமே, தெரிஞ்சிருக்கோமே. எப்ப நடந்தது தெரியுமா? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு 200 வருஷம் கழிச்சு நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு முன்னால 300 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. நடுவுல நடந்த ஒரு சம்பவம். ஜோர்டான்ல ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் அந்த ஊர் மக்களை எல்லாம், நாட்டு மக்களை எல்லாம் பலவந்தப்படுத்தி, நிர்பந்தம் செய்து தன்னை வணங்குமாறு செய்தான். அப்ப அந்த ஊர்ல உள்ள இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாமும் இந்த ஊர்ல இருந்தா, இந்த நாட்டில் இருந்தா நம்மையும் இவன் நிர்பந்தித்து இவனை வணங்க செய்து விடுவான். எனவே நம்முடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்வோம்? ஒரு குகையிலே போய் ஒதுங்கி விடுவோம் என்று சில இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க? குகையில போய் ஒதுங்கினாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை 300 வருடம் தூங்கச் செய்தான். அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஅஜிஸாவை, ஒரு கராமத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வரலாறை சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. உலக ஆதாயங்களுக்காக, உலக லாபங்களுக்காக தங்களுடைய மார்க்கத்தை விற்றுவிடக்கூடிய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தன்னுடைய ஈமானை விற்றுவிடக்கூடிய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தன் தீனையும் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களை விட்டு ஒதுங்கி, நாட்டை விட்டு ஒதுங்கி குகையிலே தஞ்சமடைந்த அந்த இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? யார் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இளைஞர்கள்?
யோசித்து பாருங்க. அந்த இளைஞருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நமக்கு அல்லாஹ் படிப்பினை வைத்திருக்கிறார். தன்னுடைய ஈமானை பாதுகாத்தார்கள், கொள்கையை பாதுகாத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டிலும் நமக்கு சமரசம் கூடவே கூடாது. இந்த ரெண்டையும் அடகு வைத்துவிட்டு, இந்த ரெண்டையும் நம்முடைய முதுகுக்கு பின்னால போட்டுவிட்டு எதற்கு பின்னாலும் போகக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான், எந்த அமைப்பா இருந்தாலும் சரிதான், எந்த ஆட்சியா இருந்தாலும் சரிதான், அதுக்கு பின்னாடி நம்ம போகவே கூடாது. போனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்மை கைவிட்டு விடுவான். வேண்டுமானால் ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வை வேண்டுமானால் அந்த நேரத்திலே நாம் அடைந்திருக்கலாமே தவிர பின்னாடி நிச்சயமாக நாம் வெற்றி பெறவே முடியாது. அதனால குகை தோழர்கள் எப்படி தன்னுடைய ஈமானை பாதுகாத்தாங்களோ, கொள்கையை பாதுகாத்தாங்களோ, அது போன்று கொள்கையை பாதுகாக்கிற இளைஞர்களாக நாம் இருக்கணும். வாலிபர்கள் தான், இளைஞர்கள் தான் சமூகத்தை வழிநடத்துபவர்கள். சமூகத்திலே அவர்கள் தான் பெரும்பான்மையினராக இருப்பவர்கள். எனவே அவர்கள் எந்த வழியில போறாங்களோ அப்படித்தான் சின்ன பிள்ளைகளும் போவாங்க, பெரியவங்களும் போவாங்க. அப்படின்னா அந்த வாலிபர்கள் இந்த குகை தோழர்களை போன்று தன்னுடைய ஈமானுக்கும் கொள்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களை போன்று வாழ வேண்டும் என்கிற சரித்திர வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து மூன்றாவது ஒரு இளைஞர் யார் தெரியுமா? சூரத்து யாசீனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று சம்பவம் எப்ப நடந்தது தெரியுமா? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கும் 300 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாறு அப்படியே நம்முடைய நபிக்கு வஹீயின் மூலம் திருக்குர்ஆன்ல சொல்றார். அன்தாக்கியா துருக்கியில ஒரு ஏரியா, ஒரு நகரம். அன்தாக்கியா என்ற ஊருக்கு ஒரே நேரத்தில் அல்லாஹ் 3 நபிமார்கள் அனுப்புறான். ஏன் தெரியுமா? ஒரு நபி போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. 2 நபியை அனுப்பி சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு முரடர்களா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் 1க்கு 3 ஒரே நேரத்தில் 3 நபிமார்களை அனுப்பி ஒரு நகரம்னா துருக்கியில உள்ள அன்தாக்கியா தான். போய் தாவா கொடுக்குறாங்க. தாவா கொடுக்கும்போது அந்த மக்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலே பயங்கரமான வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது, சர்ச்சைகள் ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறது. அந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞர், கடைமோடியில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர், ஊரின் எல்லையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் ஓடோடி வந்து அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த மக்களை பார்த்து சொன்னார், மக்களே, நீங்கள் இறை தூதரை பின்பற்றுங்கள். ஏன் அவரை பின்பற்ற மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு உபதேசம் செய்ய அவர் உங்களிடத்தில் ஏதேனும் கூலி கேட்டாரா? கேட்கவில்லையே. யார் உபதேசம் செய்ய கூலி கேட்கவில்லையோ அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏன் நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு? இறை தூதருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்களுடைய கோபம் எல்லாம் அப்படியே அந்த இளைஞரின் மீது மாறிடுச்சு. ஏன்னா தப்பு செய்யறவனை விட தப்பு செய்யறதுக்கு துணையா இருக்கிறான் பாருங்க, அவங்க மேல ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அவங்களுடைய பார்வையில் தாவா கொடுக்கிறது என்னது? தவறு தானே. சிலை வழிபாட்டை எதிர்க்கிறது, தௌஹீதை சொல்றது, ஷிர்க்கை எதிர்க்கிறது, குஃப்ரை எதிர்க்கிறது, அவங்களுடைய பார்வையில் என்னது? தவறு. அப்ப அந்த தவறுக்கு துணை போனவர்கள் அப்படி கோபப்பட்டு என்ன செய்யறாங்க? அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த இளைஞரை, அந்த வாலிபரை, அந்த மனிதரை காலால மிதிச்சே கொள்றாங்க. எந்த அளவுக்குன்னா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்யும் போது கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. எந்த அளவுக்கு மிதித்தே கொண்டார்கள் என்றால், அவருடைய குடல் ஆசனவாய் வழியாக வெளியே வந்து அதே இடத்தில் தன்னுடைய இறப்பை, மரணத்தை அடைகிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன பெரிய போராட்டங்க! என்ன ஒரு சிறந்த இளைஞராக, வாலிபராக அவர் இருந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். தாவாவுக்காக
இறை தூதருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக, மார்க்கத்திற்காக குரல் கொடுத்ததற்காக தன்னுடைய உயிரை அதே இடத்திலே விட்டிருக்கிறார். ஒரு ஆள் தன்னந்தனியாக, ஒரு ஆள். அந்த இறை தூதர்கள் எல்லாம் ஒண்ணும் செய்யல, இந்த மனிதனை மட்டும் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? மிதிச்சே கொண்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? சொர்க்கத்திலே அவரை நுழைத்தான். சொர்க்கத்துக்கு போன பிறகு அவர் தன் மக்களை பத்தி கவலைப்படுறாரு. قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. சுப்ஹான் அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு அழகான ஒரு தஃசீர் சொல்றாங்க. அந்த இளைஞர், அந்த வாலிபர் உயிரோடு இருக்கும் போதும் தன் மக்களை பற்றி கவலைப்பட்டாரு, இறந்த பிறகும் தன் மக்களை பற்றி கவலைப்பட்டார். மக்களை பற்றி கவலைப்படுங்க. இவ்வளவு மக்கள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து ஷிர்கிலும் குஃப்ரிலும் மூழ்கி கிடக்கிறதே, இந்த மக்களை பற்றி கவலைப்படணும். வாலிபர்கள் கவலைப்படணும், சிந்தனை செய்யணும். அதிலிருந்து அவர்களை எப்படி மீட்டெடுக்கலாம்னு திட்டம் போடணும். அன்புக்குரியவர்களே, அவர் அப்படி சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய சமூகம் என்னை அறிந்திருக்க வேண்டுமே, என் ரப்பு எனக்கு மன்னிப்பை கொடுத்து உரிய கண்ணியத்தை இந்த நேரத்தில் வழங்கி இருக்கிறானே, இதை என் மக்கள் அறிய வேண்டும். அறிந்தால் நிச்சயமாக இறை தூதர்களை இவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள் என்று அந்த மனிதர் பதிவு செய்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பேரொளியை கொண்டு அந்த ஊர் மக்கள் அனைவரையும் அழித்தான். ஒரே ஒரு வாலிபருக்காக, ஒரே ஒரு மனிதருக்காக அல்லாஹ் ஊர் மக்கள் எல்லோரையும் அழித்தான் என்ற வரலாற்று செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அந்த இளைஞருடைய வாழ்க்கை என்ன? இந்த மாதிரி இளைஞர்கள் தானங்க நமக்கு முன்மாதிரி. நமக்கு இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய சினிமா ஆக்டர்களோ, அரசியலில் உள்ள அரசியல்வாதிகளோ, அல்லது சீரியலிலே நடிக்கக்கூடிய அந்த வாலிபர்களோ நமக்கு முன்மாதிரி இல்லை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய திறமைசாலிகளோ, பெரிய பெரிய தொழிலதிபர்களோ, பெரிய பெரிய பிரபலங்களோ நமக்கு முன்மாதிரி அல்ல. திருமறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இளைஞருடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறானோ அந்த இளைஞர்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரி, முஸ்லிம் உம்மத்துக்கு முன்மாதிரி. 3 இளைஞர் கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞர்களை போன்று உருவாக வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த இளைஞர் சமுதாயத்தை பற்றி, அந்த இளைஞர் பட்டாளத்தை பற்றி சொல்ல வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு தனி டாபிக் போட்டு நிறைய நேரம் பேசிட்டே இருக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எத்தனை இளைஞர்களை, வாலிபர்களை உருவாக்கினார்கள். அவர்களுடைய இலக்கும் லட்சியமாகவும் குறிக்கோளும் எதுவாக இருந்தது? எதை சொல்லி அவர்களை உருவாக்கினார்கள்? ஏகப்பட்ட உதாரணங்களை, சம்பவங்களை பார்க்கிறோம். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பதிவு செய்யப்படுகிற செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மேராஜுக்கு போன சமயத்தில் அங்கே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சோனத்தில் ஒரு கோட்டையை பார்க்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும். அந்த கோட்டையினுடைய அழகை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பிறகு மலக்குகள்கிட்ட கேட்கிறாங்க, இது யாருக்குரிய கோட்டை? அப்ப அந்த மலக்குகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லிஃபதம் மின் குரைஷின், குரைஷி குலத்தில் உள்ள ஒரு வாலிபருக்கு உரியது. சுப்ஹானல்லாஹ், வார்த்தையை கவனிங்க. என்னங்க? குரைஷி குலத்தில் உள்ள ஒரு வாலிபருக்கு, இளமையிலே உள்ளவருக்கு உரியது என்று அந்த மலக்குகள் பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானாக அந்த வாலிபனாக இருப்பேன் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது அது உமர் என்று. சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய வாலிபத்தில், தன்னுடைய இளமையில சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டார்.
இன்னைக்கு உள்ள வாலிபர்கள்லாம் எங்க வீடு கட்ட துடிக்கிறாங்க, எங்க வீடு கட்டுறது அவங்களுடைய முயற்சி குறிக்கோளுமா இருக்குது. உலகத்துல சுப்ஹானல்லாஹ் எதுங்க பெருசு? சொர்க்கத்துல வீடு கட்டுறது பெருசா, உலகத்துல வீடு கட்டுறது பெருசா? எது பெரிய குறிக்கோள்? எது சிறந்த குறிக்கோள்? எது நிரந்தர குறிக்கோள்? எது மறுமையில வெற்றியை பெற்று தரக்கூடிய குறிக்கோள்? அங்க வீடு கட்டுற அந்த குறிக்கோளை எல்லாம் மறந்துவிட்டு, அந்த லட்சியங்களை எல்லாம் பின்னால் தூக்கி போட்டுவிட்டு, இன்றைக்கு உலகத்திற்கு பின்னாலே அலையக்கூடிய எத்தனை வாலிப சமூகத்தை நாம் பார்க்கிறோம். என்ன பதிவு செய்யற வார்த்தை இது? மலக்குகள், இது குறைஷி குலத்துல உள்ள ஒரு வாலிபனுக்கு உரியது. நாம வாலிப நேரத்துல கட்டணுமா? வாலிபமா இருக்கும் போது சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டணுமா? அதற்கு ஏதாவது முயற்சி செய்தோமா? அதற்கு ஏதாவது நம்மிடத்தில் அமல்கள் தொடர்ச்சியா இருக்குதா? இப்படி எத்தனை இளைஞர்களை சொல்ல, நூற்றுக்கணக்கான இளைஞர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே வாழ்ந்த அந்த இளைஞர்களை பற்றி. அடுத்து பாருங்க, சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர். பாருங்க, இவரும் சஹாபி, இவருடைய மகன் ஹைஸமாவும் சஹாபி. சஅத் ஹைஸமா ரெண்டு பேருமே சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இளைஞருடைய குறிக்கோளை பாருங்க, லட்சியத்தை பாருங்க, இவருடைய அந்த ஆசையை பாருங்க, இவருடைய அந்த முயற்சியை பாருங்க, தேடலை பாருங்க. எதுல இருந்துச்சு? பத்ர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இரவுல வாப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. எதுக்கு? பத்ர் போர்ல யார் கலந்து கொள்வது என்பதற்கு போட்டி. மகன் சொல்றாரு, பாப்பாவே நான் தான் இந்த போர்ல கலந்துப்பேன், நீங்க வீட்டுல இருக்கணும். பாப்பா சொல்றாரு, இல்ல இல்ல நான் போர்க்களத்துக்கு போறேன், நீ உன் மனைவியோட சந்தோஷமா இருக்கு. வாலிபர் இளைஞர், புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கிறார். இல்ல இல்ல நான் போவேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கு மத்தியில போட்டி. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உள்ள வாப்பா மகனுக்கு தான் போட்டி வருது. என்ன மாதிரி போட்டி? டிவியில எந்த சேனலை பார்க்கறது அப்படிங்கிறத வாப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. எந்த ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறதுல வாப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. எந்த படிப்பை தேர்வு செய்யறது அப்படிங்கிறதுல வாப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. நடக்குதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அங்க என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராட தன் உயிரை துறப்பதற்கு போட்டி. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம நிக்கிறாங்க. ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்பாவே நீங்களும் விட்டு தர மாட்டீங்க, நானும் விட்டு தர மாட்டேன். அல்லாஹ்வை நம்பி யார் போருக்கு போகணுங்கிறத முடிவு செய்யட்டும், நம்ம ரெண்டு பேரும் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துடலாம் என்று பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க. நன்மையான விஷயங்களுக்கு அந்த மாதிரி என்ன செய்யலாம்? ரெண்டும் நல்லதாக போடும்போது, ரெண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம். அது ஒரு சுண்ணாதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு வழிமுறை. அந்த அடிப்படையில் சீட்டு குலுக்கி போட்டு போக்குறாங்க. மவனுடைய பேர் வருது. மவனுடைய பேர் சஅத் என்ன செய்யுது? வருது. அப்போ தந்தை கேட்கிறார், அப்பையும் விடல, மகனே இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் விட்டு தந்து விடுங்கள். உங்களாதான் அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான் போறதுக்கு, ஆனாலும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மகன் சொல்றாரு, வாப்பாவே இந்த ஜிஹாதுக்கு, இந்த போர்க்களத்திற்கு, இந்த ஷஹாதத்துக்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இருக்கும் என்றால் நிச்சயம் பாப்பாவை உங்களுக்கு நான் விட்டு தந்திருப்பேன். சுவனம் என்பதால் இதை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே செல்வேன் என்று மகன் சொல்கிறார். அதே போன்று போர்க்களத்திலே அவர் கலந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹாதத் என்னும் வீர மரணத்தை சந்திக்கின்றார். அவருடைய அந்த உடலை பார்த்துவிட்டு தந்தை கதறுகிறார், அழுகிறார். அல்லாஹ்வே, உனது மார்க்கத்திற்காக, உனது மார்க்கம் மேலோங்குவதற்காக என் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினேன், அதற்காகவே அர்ப்பணித்திருக்கிறேன்.
யா அல்லாஹ் இவருடைய இந்த அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு இதில் எனக்கும் நாளை மறுமையில் பங்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அந்த தந்தை பிரார்த்தனை செய்தார் என்கிற அந்த வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கிறோமே. அன்புக்குரியவர்களே, இந்த வாலிப அந்த தந்தைக்கும் அந்த இளைஞருக்கும் இடையிலே உள்ள அந்த பாடம், அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கவில்லை. யோசித்து பாருங்கள். இது போன்ற இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுதா? இது போன்ற இளைஞர்கள் எல்லாம் நாம் உருவாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற இளைஞர்கள் முஸ்லிம் உம்மத்தில் என்னைக்கு உருவாகிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை மேலோங்க செய்வான், உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான், அவர்களுக்கு ஆட்சியையும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி சிந்தனைக்கும் இது போன்ற அந்த இலக்குக்கும் லட்சியத்துக்கும் எப்ப நம்ம வராம துனியா பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கைவிட்டு விடுவான். நீங்களே உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்மை நம்மிடத்திலே ஒப்படைத்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை ஜெயிப்பவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவுபவர் யார்? யாரும் இல்லை என்று அல்லாஹ் திருமலை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களை, இன்னும் நிறைய இளைஞர் செய்தியை நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நிறைய இளைஞர் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய முத்தான பல இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் தெரிந்து அவங்களுடைய குறிக்கோள் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன என்பதை புரிந்து அதே இலக்கிலும் அதே லட்சியத்திலும் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு துணை செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா.